வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. நான் அடக்கி வைத்த மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. சங்கீதம் அதிகாரம் 32 இறைவசனம் 3. உணர்வு உள்ள அறிக்கை. ஒரு மனிதன் அவன் உள்ளத்தில் மறைத்து வைத்த பலவிதமான காரியங்களினாலே ஏற்படும் நிலை மனச்சோர்வு என்றும், பலவிதமான நோய்களுக்குக் காரணம் அவன் மனதில் அடக்கி வைத்த பலவிதமான காரியங்கள், பாவங்கள்தான். இந்த தியான பகுதியானது பாவம் கொண்டு வருகிற மனவேதனையும் தண்டனையும் பற்றி சொல்லுகிறது. தாவீது தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் மறைத்து வைத்ததினால் வரும் துன்பத்தையும் மனவேதனையும் தண்டனையும் அடைவதாக நினைத்தான். தாவீது வாழ்க்கையில் மன சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் கடவுளுடைய தயவையும் இழந்தான். அதற்கு பதிலாக அவனுக்கு குற்ற உணர்வு மற்றும் உள்ளத்தில் வேதனையையும் கடவுள் தண்டனையாக கொடுத்தார், அனுபவித்தான். ஒரு மனிதன் வாழும்போது நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் செய்த தவறுகளையும் உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து வாழ வேண்டும். மனம் திரும்பிய இருதயமானது கடவுளிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு கடவுளின் கிருபையுடன் மன்னிப்பையும் பெற்று குற்ற உணர்வு இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ முடியும். நாம் செய்கின்ற தவறுகளையும் பாவத்தையும் கடவுளின் வார்த்தைகள் நம் உள்ளத்தில் இருந்து உணர்த்துகின்றது. நாம் பாவத்தை உணர்ந்தவர்களாக வாழும்போது இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்னிப்பு பெற்ற விசுவாசிகளாக மாறுகிறோம். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டு புது வாழ்வு தந்த இறைவா, நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ உதவி செய்தருளும். ஆமீன். இன்றைக்கான கேள்வி. இன்றைய தியான பகுதியானது எதை பற்றி சொல்லுகிறது? இன்றைய தியான பகுதியானது எதை பற்றி சொல்லுகிறது? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.